அண்ணா பத்தி சொல்லணும்னா ஒரு சரியா தவறான இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை சொல்லும்போது ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க. அண்ணா பத்தி சொல்லணும்னா அண்ணா ஆதிரா ஈஸ்வரமூர்த்தி அண்ணான்னு சொல்லுவாங்க ஈரோட்ல. அண்ணாவை எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆதிரா வெள்ளி மாளிகை. ஆதிரா வெள்ளி மாளிகையும் தாண்டி எங்களுக்கு ஃபோரம்ல பிஎம்ஐ ஆகட்டும் ஜிஐபி ஆகட்டும் இந்த மாதிரி ஃபோரம்ல அண்ணா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆர்கனைஸ்டா இருக்க பர்சன். எங்களுக்கு நான் ஈவெண்ட்ல இருக்கேன், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஈவெண்ட்ல இருந்து நான் ஆர்கனைஸ்டா இல்லாததை விட அண்ணாவை பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒரு மீட்டிங்ல கிட்கோன் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு அண்ணா ஆர்கனைஸ் பண்ண விஷயம் எனக்கு அவ்வளவு லேர்னிங்ஸ் கொடுத்துச்சு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல நான் பார்க்காத விஷயங்கள், நான் சென்னையில கத்துக்கிட்ட விஷயங்கள், அது எல்லாத்தையும் தாண்டி இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கறது அண்ணாவை பார்த்து நான் கத்துக்கிட்டு வியந்திருக்கேன். ஓகே, ஈவெண்ட் இல்லாதவங்க ஒருத்தவங்க இதை இவ்வளவு ஆர்கனைஸ்டா பண்றாங்க, நம்ம இதை விட ஜாஸ்தி பண்ணணும்னு இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அண்ணா பத்தி வெளியே விசாரிக்கும் போது இங்க மட்டும் இல்ல, ஊர்ல ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இல்ல வேற எந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அண்ணா இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சு. அண்ணா வணக்கம். வணக்கம் ராஜா. வணக்கம். ஆனா இந்த வீடியோ மெயினா எதுக்காகன்னு பாத்துட்டீங்களா, நீங்க 50 இயர்ஸா உங்களோட லைஃப் கப்புலா ஒரு 25 இயர்ஸ் லைஃப் சூப்பரா கடந்து வந்திருக்கீங்க. போத் பிசினஸ் லைஃப் அதுவும் மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப் ரெண்டுலயும் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க. அந்த ஜேர்னிய இப்போ வர்ற யங் ஜெனரேஷனுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க கற்றுக்கணும் வந்திருக்காங்க இந்த வீடியோ. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களை சூஸ் பண்ணதுக்கு நான் நன்றி சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. எதிர்பார்ப்புகளோட வரும்போது கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த கான்ஃபிளிக்ட் சண்டை வரும்போது யார் பேசுறது நீ பேசுறா ஈகோ கிளாஸ் வருது. அந்த ஈகோ கிளாஸ் ஓவர் கம் பண்ணி எப்படி வருது? ஈகோ கிளாஸ்னா அதுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணணும். அதாவது இது பொதுவா நம்ம ஒருத்தருக்குன்னு மாதிரி சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவல் பர்சனோட விருப்பங்கள் தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும். மனசுக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கும். உலகத்துல எல்லாத்துக்கும் இருக்கு. இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. அது எந்த இடத்துல வெளிக்காமிக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறதுதான் ஒவ்வொருத்தரோடையும் வேரியா. இது என்னன்னா ஒரு மனிதனோட இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, அது பாதிப்பு ரொம்ப அதிகமாகும் போது இது டக்குன்னு வெளியும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு இந்த 2000 அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டாலரன்ஸ் அது சகிப்புத்தன்மை கம்மியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வளர்ப்பு முறை, இன்னைக்கு சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாமே அவங்க குழந்தைகள் அவங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பா நான் அன்னைக்கு நடந்து போவேன் அப்படின்னா இன்னைக்கு பஸ்ல போகணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு நான் பஸ்ல போயிருந்தேன், இன்னைக்கு குழந்தைங்க டூ வீலர்ல போகணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு நாம டூ வீலர் போயிருந்தேன், இன்னைக்கு கார்ல போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அவங்களோட லைஃப்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கஷ்டப்படாம எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொன்னு, அன்னைக்கெல்லாம் காலகட்டத்துல ஒவ்வொரு வீட்லயும் 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் ஈவனா அந்த அன்பு எல்லாமே பிரிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. மேக்சிமம் ஒண்ணுதான் இருந்துட்டு இப்போ குறைஞ்ச இந்த ஒரு 4-5 வருஷத்துல தான் மறுபடியும் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை அதிகமானதுனால அவங்க பெற்றோர்கள் அவங்களோட எல்லா வெறுப்பையும் அந்த குழந்தை மேலதான் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துறாங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும். அதனால அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த கடிச்சிட்டு வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கறது பெட்டரா இருக்கும் என்னுடைய. இப்போ நிறைய அந்த மாதிரி கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நிறைய நடக்குது. ஸோ அதுல இப்போ நல்லாவே ஒரு கோர்சஸ் மாதிரி ஒரு ஸ்டேஜா வச்சு அவங்க ஒரு 1 month or 2 months ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து ஒரு விட்டு கொடுத்து போறது, அதை பத்தி பேசணும். கவுன்சிலர்ஸ் பேசுறத விட பெற்றோர்கள் முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம பேசுறது இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத பேசணும். வருங்காலத்துல நம்மளே பேசி கொண்டு போய்க்கலாம். சின்ன குழந்தைங்களா இருக்கு, இன்னைக்கு வளர்ந்து கல்யாண ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க பொண்ணுங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது. அது ஏன்னா லைஃப்ல யாருக்குமே தவறாமலாம் இருக்காது. ஒரு சேயிங் சொல்லுவாங்க, என்னன்னா
எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தருக்கு நம்ம பேசுற விஷயம் முரண்பாடா கண்டிப்பா தோணும். இது இயல்பு, இயற்கையில இது அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து உணர்த்தணும் அவங்களுக்கு, பசங்க போனவங்களுக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்துல விட்டு கொடுத்து சரி நம்ம ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நம்ம ஒய்ஃப் தானே சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும். அந்த தன்மை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே சரியாயிருக்கும். சொல்லும்போது ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க. நான் வீட்டுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்னா இப்ப இருக்கிற அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப ஆக்வர்டா தெரியுதுங்க. கல்யாணத்துக்கு நம்ம என்னென்னமோ பார்க்கறோம், எத்தனை போக என்ன காரு, இதெல்லாம் நிறைய இதுல ஃபோக்கஸ் பண்றதை விட இதுல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லை, டக்கு நீங்க சொன்னதும் அது அதுக்கு அப்பா அம்மா எந்த விஷயத்த மைண்ட் செட்டை மாத்திட்டா அது ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்க்கு அக்செப்ட் பொண்ணுங்க பசங்க கூட ரெடி. ஆனா அப்பா அம்மா வந்து என்னப்பா ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் போகணுமா, அந்த அளவுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட பாக்குறதுன்னா நம்ம மனநல பாதிச்சாதான் சைக்காலஜிஸ்ட் பாக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்க. அது எப்படி அப்பா அம்மாவை எப்படி மாத்திக்கிறது, ஏன் மாத்திக்கணும்? மெயின் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய டைவர்ஸ் கேசஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ செலவு பண்ணி இன்னைக்கெல்லாம் மேரேஜ் பண்றோம், எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா பண்றோம் இன்னைக்கு மேரேஜ்னா, அப்புறம் எந்த அளவுக்கு ஸ்பீடா இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எல்லாம் பண்றதே இல்லை யாருமே. டக்குனு 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க, உடனே மேரேஜ் நடந்துருது. அதே அளவுக்கு ஸ்பீடா டைவர்ஸிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ சொல்றாங்க ஈரோட்ல ஃபேமிலி கோர்ட்டே இல்லாம இருந்தது, இப்போ ஒரு கோர்ட் போட்டாங்க. இப்போ அடுத்து அது கேஸ் பத்தாம 2வது கோர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் ஒரு 2-3 months பேக். இது கேட்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் இது. இப்போ இந்த மாதிரி நம்ம டைவர்ஸ் கேசஸ் வந்து ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறது, பையனும் பொண்ணும் நல்லா சந்தோஷமா வாழ்க்கை பூரா வாழணும் அப்படிங்கிறது அந்த கல்யாணம் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இன்னைக்கு கண்டிப்பா தப்பே கிடையாது. ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் போகும்போது இவங்களோட ஆட்டிடியூட் என்ன, இவங்களோட ஆட்டிடியூட் என்ன, இந்த 2 ஆட்டிடியூடு மேட்ச் ஆகுமாங்கிற விஷயம் அந்த கவுன்சிலர் மூலியமா ஈஸியா இது கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் போறதை விட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புரிதல் சின்ன பரவாயில்லைங்க, நீங்க வேற பொண்ணை பாருங்க, நான் வேற பையனை பாக்குறேன், அப்படி போய்க்கிறது ரொம்ப கண்டிப்பா பெட்டரான விஷயம் தான். அது ரொம்பவே எந்த புரிதலும் இல்லாம ஐஸ்பர்க் தான் சொல்லுவாங்க. ஐஸ்பர்க் வந்து நம்ம கடலுக்கு மேல இருக்கிற ஐஸ் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன தெரியுதுன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, அவங்களோட ஸ்கில் நாலேஜ் என்ன இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இதைதான் பாக்குறோம். அது கீழே இருக்கிறது அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்களோட சிந்தனை என்ன, இதெல்லாம் தான் பின்னாடி சேர்ந்து வாழ்றதுக்கு முக்கியமான விஷயம். உள்ள தனி கீழே இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. அப்போ ஒரு கவுன்சிலர் பார்த்து கேட்கும்போதுதான் அவங்க அதை உள்ள இருக்கிறது என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட ஆட்டிடியூட் என்னங்கிறது, இந்த 2 ஆட்டிடியூடும் மேட்ச் ஆகுமா, இந்த 2 கேரக்டரும் மேட்ச் ஆகுமாங்கிறது அதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்றது. மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற நேரத்தோட இதுக்கு கண்டிப்பா அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ணாவை பத்தி கேட்கும்போது நிறைய பேர் நல்ல விஷயம் சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈரோட்ல இருக்க எல்லா ஃபுட் ஷாப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி இருந்தவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்படிங்க மாத்துறீங்க? இல்ல அண்ணாவே மாறிட்டாங்க. எப்படி இவ்வளவு ஆர்கனைஸ்டான ஒரு பர்சனா, இவ்வளவு அதாவது நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அது எப்படி பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க ஒவ்வொன்றும் அடுத்த ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அந்த இதுல ஒவ்வொன்னா மறுபடியும் அவங்க அதை எடுத்துட்டு வந்ததுதான் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்தது. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன், ஈரோட்ல சென்னை வரைக்கும் பார்த்துக்கிறோம். சென்னையிலேயே போட்டு சாப்பிட்றதுக்காகவே நான் ஒரு வாரம் அங்க டேரா போட்டு இருந்து பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபுட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் எங்கெங்க கிடைக்கும். நம்ம இந்தியன் ஃபுட் இல்லாம இட்டாலியன் ஃபுட்டு, மெக்சிகன் ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணி வேலையா போயிட்டு அந்த போனதே அதுக்காக தான். ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அது எப்படிங்க, அது அந்த எக்ஸ்ட்ரீம்ங்க. அந்த டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு திரும்ப வெஜிடேரியனா இப்ப மாறிட்டீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் வெஜிடேரியனா மாறிட்டீங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க அந்த எக்ஸ்ட்ரீம் வரல ஃபுட் பிரியரா இருந்துட்டு திரும்ப இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு எப்படிங்க? ஃபுட்டு வந்து அந்த ஏஜ்ல பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு தேடுதலா இருந்தது.
வித்தியாசம் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு நல்ல ரசனை இருந்தது. அது இல்லாம இதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்க அம்மா தான். என்னன்னா நிறைய ஏதாவது புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கினதுனால அது அப்படியே நிறைய ஃபுட்டை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சுச்சு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லேருந்து ஏன் வெஜ்ஜு மாறணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நம்ம இந்த மனவள கலை மன்றத்தில் நிறைய ஈடுபாடாக போயிட்டு இருந்தோம். அதில் அந்த மெடிடேஷன் தியானங்கள் இதெல்லாம் பண்ண நமக்கு வந்து சரி, ஒரு நம்மளோட சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரை துன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டு. அப்போ உடனே இருந்ததில்ல. நான் வந்து 95 மனோட கலையில் உள்ள என்ட்ராயிட்டேன். பட் நான் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து 2004 தான். பட் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் வந்து அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு மனசுல. சரின்னா அப்படியே 20 வருஷமா நான்வெஜ்ஜே கிடையாது. இல்லை சாப்பிட்றோம். நானும் இல்லை, என் ஒய்ஃபும் எனக்கும் அப்படி சொன்ன மாதிரி ஒரு நாள் அவங்க சொல்றதுனால எனக்கு மாறிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து திடீர்னு ஒரு நாள் நம்மளும் விட்டு பார்ப்போமே அப்படின்னு இருந்தது. அது வந்து சாப்பிடுறது இதுதான் இந்த அவங்களுக்காக பண்றேன் அப்படிங்கிற விஷயம் இல்லாம எங்களோட ஜென்ரேஷனே, என்னோட ஜென்ரேஷனே, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. என்னோட ஜென்ரேஷனே நான் எனக்காக பண்றதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்காக ஒரு விஷயம் விட்டு கொடுத்த மாதிரி, அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்ட மாதிரி நீங்க அக்காக்காக ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருப்பீங்க. இந்த விட்டு கொடுத்து போவது எந்த அளவுக்கு முக்கியம் தான். நம்ம லைஃப் வந்து எதுக்காக வாழ்றோம்? ஒவ்வொருத்தரும் டார்கெட் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். எதை பண்ணாலும் சரி, அதுக்கு அல்டிமேட் என்ன, கடைசி என்ன கிடைக்கும்? ஹாப்பினஸ், சந்தோஷம். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம். அதுதான் நம்மளுடைய கோலா இருக்கும். இந்த ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை. பட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து எவ்ரிடே வந்து எவ்ரி மினிட் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம யாருமே நம்ம சந்தோஷத்துக்கு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்ம சந்தோஷம் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியே வரலாம். அவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை கவலைப்படுத்துறதோ கோவப்படுத்துறதோ அந்த அளவுக்கு நம்ம இல்லாம பார்த்துக்கணும். நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம பார்த்துட்டோம்னா டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளை சுத்தி அந்த அந்த ரேஸ் நம்மளோட ஆறா இருக்கு இல்லையா, அந்த ஆறா கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கும். அப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புதுசா கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எந்த இடத்துலயும் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நிறைய பேசணும். பேசி தான் சரி பண்ண முடியும். எதையுமே உடனே முடிவு பண்ணிட்டு இப்போ ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே தான் தப்பே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற முடிவு வந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல அவங்க அந்த சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம், இல்லை செஞ்சிருக்கலாம். பட் அதை அப்ப பேசாம ஒரு டைம் கொடுத்து அப்படியே அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் வரும். இப்போ நம்ம செஞ்சது இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கோம், அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஒரு இடத்துல ஏதாவது பேசினாலும் அவங்களும் வந்து அதை சுசிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இது பண்ணது இந்த மாதிரி எனக்கு வந்து மனசு கரெக்டா படல அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பண்ணலைன்னா ஏன் அவங்களுக்கு தப்பா படுது, நம்ம ஏதோ என்ன தப்பு பண்ணோம், ஏன் அடுத்த தடவை எப்படி மாத்திக்கலாம் நம்மள அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன தாட் இருந்ததுன்னா போதும் நம்ம லைஃப் ஹாப்பியாகும். ஹாப்பினஸ் பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க. ஹாப்பினஸ்ங்கிறது வந்து போய் பெறதில்ல, அதான் ஐடியல் மோடு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமா படிச்சேன். ஏன்னா நாங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம், சேட்னஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம், நாம மிட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மிட் தான் ஹாப்பினஸ், சேட்னஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம். அது இந்த ஸ்விங் வந்து இந்த மிட் லெவல் வந்து தான் ஹாப்பினஸ்ல வந்து ஐடியல் மோடே ஹாப்பினஸ் தான். சூப்பரா சொன்னீங்க. அது சூப்பர், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க லைஃப்ல எப்படி ஹாப்பியா இருக்கிறது, லைஃப்ல எப்படி கப்புலா ஹாப்பியா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போறதுன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட 50% ஆஃப் லைஃப் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுட்டோம்னா ஒரு நேரம் ஒரு 8 மணி நேரம் தூங்குறதும், ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறதும், ஒரு 8 மணி நேரம் லைஃபும் இருக்கு. இந்த கெரியரை எப்படின்னா ஒர்க் லைஃப் கூட பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பார்த்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம சுத்தி பொருட்களும் நம்ம சுத்தி செலவுகளும் வந்துருச்சு. ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளோட வருமானத்துக்கான கெரியர் இல்ல பிசினஸ் இதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறீங்க? ஏன்னா நீங்க ரிலேஷன்ஷிப்லயும் சக்சஸ்ஃபுல்லா, பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அதுக்கான நம்ம ஆக்சுவலா விஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கு முன்னாடி 2 பேத்துக்கும் வேற மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது இல்லாம இருந்திருக்கலாம். எனக்கு வந்து
மேரேஜுக்கு முன்னாடிங்கிறது எனக்கு அந்த மாதிரி விஷயமே ஒன்றும் கிடையாது, இல்லை. அந்த மாதிரி தான் நான் படிச்சது, வேலைக்கு போனது, மறுபடியும் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி வந்தது எல்லாமே அப்படிதான். ஆனால் இந்த விஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த சீக்ரெட் ரோனா பைரன் புக்கு ஒன்று சீக்ரெட்னு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும் அது. ஸோ அந்த புக்கை பற்றி எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவர் அதை பற்றி பேசினார். இந்த பிரபஞ்ச விதிகள், நம்மளுடைய பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க, அந்த ஈர்ப்பு விதி, இதை பற்றி வந்து எனக்கு நிறையா அவர் பேசுவார். அப்போ பேசும்போது தான் எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா இதை ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு விதிக்கான வீடியோஸ் நிறையா யூடியூப்ல நிறைய இருக்கு, நிறையா அதை பார்த்தேன், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சீக்ரெட் புக்கை பற்றி ஒவ்வொரு அத்தியாயமா யூடியூப்ல கேட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியே எனக்கு கிடைச்சது. அதாவது நம்ம வாழ்க்கை எதுக்காக வாழ்றோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது யோசனை பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷனை செட் பண்ணாங்க, 41வது வயசுல எனக்கு. அப்போதான் வந்து நம்ம வந்து ஒரு விஷனே செட் பண்ணேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வெளியே சீஃப் விஷனரி லீடர்னு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த கம்பெனி பற்றி வந்து முதலாளி நான் நீங்க நினைக்கிறது இல்லை, நம்ம வந்து ஒரு வழிகாட்டுறோம். ஒரு விஷயம் நாம பார்த்துட்டோம், ஒருத்தர் நம்ம ஒரு ஹைட் இருக்கிறோம், ஒரு மலை ஏறி போறோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருந்து ஒரு ஏறிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஏற்கனவே மேலே கொஞ்சம் ரீச் ஆகிறோம், நமக்கு வந்து ஒரு நாங்கள் இந்த இடம் போய் சேர இடம் தெரிஞ்சு ஒரு டார்கெட். மெயினாக அது பார்க்கணும்னா நாங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பிஸ்னஸ் இருக்கோம். அக்கா போயிட்டீங்க. அக்கா இப்போ நீங்க வீட்டுல அவ்வளவு வேலை செஞ்சு வந்து இங்கேயும் வேலை நாங்க பசங்க அங்க போனா அந்த மைண்ட்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மட்டும் போயிடலாம். பிரியங்காவை பாக்குறேங்க, இங்க இருந்து சாயந்தரம் போனோம்னா திரும்பவும் இங்க என்ன ஸ்பீட்ல போகணுமோ அதே ஸ்பீட்ல போகணும். அந்த இது கண்டிப்பா இருக்குங்க. நம்ம வந்து எங்களுக்கு வந்து அங்க போனா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு அங்க போனா திரும்ப இங்க என்ன ஸ்பீட்ல போகணும் அதே ஸ்பீட்ல போக வேண்டியது. அது எப்படிங்க பேலன்ஸ் பண்றீங்க? அதுக்கு மெயின் காரணம் வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது தான் பெரிய பர்சன் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட எனக்கு அத்தை இருக்கிறதுனால நாங்க வந்து வீட்லயும் அதே மாதிரி தான், இங்க எப்படி ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வீட்லயும் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க்கை கொடுத்துட்டு மீதி ஒர்க்கை நான் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி முடியுது. ஆனா நீங்க சொன்ன முக்கியமான விஷயமா நான் பார்த்தது வந்துன்னா, நீங்க சேலரி போட்டு எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நமக்கு ஒரு சேலரி, அவங்களுக்கு ஒரு சேலரி, அந்த சேலரியில எக்ஸ்பென்சஸ் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கணுங்கிறப்போ மெயினான பிரச்சனை எங்க வராதுன்னா, இங்க நம்ம செலவு நம்ம கையில என்ன இருக்கு அதை வச்சு செலவு பிளான். பிசினஸ்ல இருந்து எப்ப வேணாலும் எடுப்போம்னா நம்ம அந்த பினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமா பாக்குறீங்க. அது எப்படின்னா, அது இப்ப எங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை, நாங்க தனித்தனியா வேலைக்கே போறோம், பிசினஸை தாண்டி ஒரு கெரியர்ல ஒரு வேலைக்கே போறோம்னாலும் யாரோட சம்பளம் மிச்சம் பண்றோம், எதுல எந்த செலவு பண்றது, எந்த அந்த பினான்சியல் டிசிப்ளினே இல்லாம அது எப்படின்னு ஆரம்பத்துல கொண்டு இது எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை, இன்க்ளூடிங் எனக்கு இருந்ததுதான். ரொம்ப ஆர்கனைஸா இல்லாம தான் இருந்தோம். தேவையானப்போ குழந்தை சரி நம்ம பிசினஸ் தானே, நம்ம தான் ஓன் பண்ணியிருக்கோம், எப்போ வேணுமோ இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி போகும்போது நம்மளுக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னே நம்ம தெரியாம இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணுவோம். அதில் ஒரு ஆடிட்டர் வந்து எடுத்திருந்தப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், 2 பேர் சேர்ந்து அட்டன் பண்ணுவோம். ஜிஏபி அமைப்பு மூலியமா நம்மளோட செஷன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேமிலி அட்டன் பண்ணியிருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி, உங்க பைக்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. யாருமே சொல்ல முடியல. அது நம்ம பைக்ல தான் இருக்கு, ஆனா எவ்வளவு இருக்குன்னு கேட்ட சொல்ல முடியல. அப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து பெருசா நமக்கு மண்ணில் அடிச்சது. அப்ப நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எதுக்கு பண்றோம்னே தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவுகளை வந்து எழுத ஆரம்பிச்சோம். வீட்டுல வந்து எழுத செலவு, வீட்டு செலவு வந்து முன்னாடியே எங்க அம்மா வந்து எழுதிட்டு இருப்பாங்க நிறையா, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை நான் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன். பட் இது இந்த இடத்துல அந்த கிளாஸ் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புடி தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள்ல இருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு கொரோனா பீரியட்ல தான் அந்த செஷன் நடந்தது. 5 ஆண்டு காலமா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம எழுதி வைக்கும் போது நம்மளுடைய செலவுகள் எதுக்கு அதிகமாகுது, எங்க நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். இன்னொன்னு ஒரு விஷயத்த
ஏதாவது ஒரு செலவு அதிகமா பண்றோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப எழுதும் போது நம்ம மனசுல தோணிடும். ஓ நீங்க அதிகமா செலவு பண்ற பார்த்துக்கோ அப்படின்னு உள் மனசு சொல்லுது. இந்த விஷயத்துல நம்ம லிமிட் பண்றோம் அப்படிங்கிறது அங்கேயே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏதாவது பர்சனல் எக்ஸ்பென்ஸ் தனியாகவும் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் தனியாகவும் நம்ம வந்து தனியாக பிரிச்சோம். அந்த இடத்துல தான் நம்ம இந்த சேலரி போட்டு எடுத்துக்கணும். இது எடுத்துட்டோம்னா இதுக்கு மேலே இதுக்குள்ள நம்மளோட செலவுகள் எதாவது இருந்தாலும் சரி, வீட்டு செலவும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், நம்மளோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, வெஹிக்கிள்ஸ்க்கான இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸு, நம்ம பர்சனல் எக்ஸ்பென்ஸு சீட்டு போடுறோம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம எதுவும் கைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பிரித்து அந்த டைம் பண்ணும்போது இன்னைக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. நம்ம நிறைய அதுக்கப்புறம் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இங்கே அதை விட நமக்கு பிஸ்னஸை வந்து அது பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம பெரிய செலவு பண்ணிடுவோம். அடுத்த பர்ச்சேஸ்க்கு பார்த்தா அமௌண்ட் இப்போ நம்ம பிசினஸ்லயே ஆகட்டும் அவங்களும் இருக்காங்க, இல்ல நம்ம கெரியர்ல ஒருத்தவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் ஆகும்போது, ஃபேமிலி லைஃப்ல ஒன்னா டிராவல் ஆகும், கண்டிப்பா ஒரு சண்டை வரும். சண்டை அந்த சண்டையும் ஓவர் கம் பண்ணி அந்த லைஃப் எப்படின்னு ஒரு சண்டை வந்தோன்னா அந்த சண்டை தான் லைஃப் அதோட முடிஞ்சு. பெரிய சண்டை வரும் கண்டிப்பா. வந்து நம்மளும் ஒரு தப்பு பண்ணுவோம், ஒரு தப்பு இயல்பாகவும் நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது, நம்ம சமூகத்துல நம்ம கையறியாம நடக்கிறதும் உண்டு. நம்மளே தெரியாம ஒரு டைம் சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம், அது பெரிய சண்டையில போய் முடியும். அது எப்படி நான் ஓவர் பண்றது, அது எப்படி லைஃப்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புல சண்டை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். இது ஒரு பெரிய விஷயமாவே முதல்ல பேச வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அது முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இப்போ ஒய்ஃப் ஒரு தப்பு பண்றாங்க, நாம சொட்டு பார்ப்போம், அதில் நாம ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அதில் அவங்க கோவப்படுறாங்க, ஏதோ பேசுறாங்க அப்படின்னா ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறது முதல்ல கவனிக்கணும். என்ன விஷயம் ஒய்ஃப் பேசிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம ஏன் வந்து அவங்க அந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி ஒரு சண்டை வந்து அவங்க பேசும்போது என்ன பேசுறாங்கிறத கவனிக்கணும் ஒழிய யார் பேசுறாங்கிறத கவனிக்கணும். எப்பவுமே அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அவங்க கோவப்பட்டு ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா நம்ம ஏதோ அவங்களுக்கு மனசு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு தோணும். அப்போ வந்து அதை அமைதியா கேட்டு விட்டு நம்ம பேசலாம். இது எப்பவுமே ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பா சண்டை வளர்ந்துட்டே தான் போகும். எப்பவுமே எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவே கூடாது, ரெஸ்பாண்ட் தான் போகும். ரெஸ்பாண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சண்டை சுச்சுவேஷன்ல என்னன்னு கேட்டுட்டு அமைதியா இருந்தா போகும். அமைதியா இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் பேசணும்னா எல்லாமே கிளியர். இப்போ நம்ம அப்பா அம்மாவும் பெரியவங்களுமே பண்ற தப்பு என்னன்னா, ஒரு உறுதிவாத்து முடிஞ்சிச்சு, இல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் ஒரு சின்ன சங்கடம் வருது அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பையன் எதுல கொண்டு போய் விடுதுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. நம்ம முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு 10 பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு 100 பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம இன்னைக்கு 10 பேருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த 10 பேர் என்ன நினைப்பாங்க, ஏன்னா உறுதிவார்த்தைக்கு கம்மியான நபர்கள் தான் வருவாங்க. அந்த இது சரிங்கிறீங்க இல்ல அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. உறுதிவார்த்தைன்றது கல்யாணத்துக்கு போறதுக்கே தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா இதுல கிடையாது, உறுதிவார்த்தை அடுத்து கல்யாணம் தான். இந்த உறுதிவார்த்தையை பிரேக் பண்றதுல ரொம்ப ஒரு பயம் இருக்குங்க. என்னோட ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க உறுதிவார்த்தைக்கு அப்புறம் ஜவுளி எடுக்க போகும்போது ஒரு பிரச்சனை வருது. அவங்க அப்பா இல்ல, பொண்ணோட அப்பா இல்ல, அவங்க அம்மா ரொம்ப போல்டா அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயமா தெரிஞ்சு. அது எவ்வளவு முக்கியம்னா அது எப்படி அதுக்காக சரியா தவறா இல்ல, இது சரியா தவறான இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நிறைய கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகி மறுபடியும் நிறுத்திருக்காங்க. ஓகே. ஆனா இது ஒரு 20-25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப பிசினஸ் கம்மியா இருந்திருக்கலாம். இது அது வெளியே பேசுற அளவுக்குலாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்மூத்தா மேரேஜ் முடிச்சு அவங்க லைஃபே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு காலகட்டத்துல கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லை. ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பேசிக்க மாட்டாங்க,
மேரேஜ் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பேசிக்குவாங்க. அதில் லைஃப் எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தது. இன்னொன்று, இப்போ பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் கனெக்ஷன்னா நேரில் வந்து பார்த்து பேசினது தான் ஆச்சு. இப்போ ஒரு சண்டை, வீட்டில் ஒரு சண்டை வருது, புதுசாக கல்யாணம் ஆகுது, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த காலத்தில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த டைம் ஒரு நாள் 2 நாள் ஆக மனசு செட்டில் ஆகிடும், நார்மலுக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு அதை கேஷுவலாக போயிடும். ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. இங்கே நடக்கிற விஷயம் அடுத்த செகண்டு இன்னொரு பக்கம் இன்னொரு போகிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் தான் இதுக்கு மெயினாக காரணம் நான் நினைக்கிறேன். இப்போ இமீடியட்டாக ஒரு விஷயம், ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உடனே அங்கே கூப்பிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்போ பேரண்ட்ஸு பார்க்காத இடத்துலேருந்து அவங்க சொல்கிறத கேட்கும்போது இவங்க பொண்ணு சொல்கிறதா கரெக்டு அல்லது பையன் சொல்கிறதா கரெக்டுன்னு இவங்களுக்கு தோணிடும். ஸோ இது வந்து பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சிறு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இமீடியட்டாக அதை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு பண்ணுறது வந்து தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சகஜம். பேசும்போது ஒரு நடைமுறைக்கு உறுதி வார்த்தை நடந்துருச்சு, நிச்சயம் கல்யாணம் போகல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பப்போ இவங்க பிடிக்காத ஏதோ விஷயத்தை பேசுறதெல்லாம் சகஜம்தான். அதை வந்து இவங்க பெற்றோர்கள் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா அது ஸ்மூத்தா மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம். அதுக்காக வந்து நம்ம கல்யாணத்தை உடனே நிறுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பிரச்சனையோட உண்மைத்தன்மை என்னங்கிறத ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவு. அதாவது இப்போ ஒரு பையனோட கேரக்டரே சரியில்லை அப்படின்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ரூஃபா இருக்கு அப்படின்னா அதுல போய் அவங்க எடுக்கிறாங்கன்னா ஓகே, கரெக்ட். மற்றபடி சும்மா சின்ன சின்னதா பேசிக்கிற விஷயங்கள் சண்டை வரதெல்லாம் அதுக்கு போய் நம்ம அவ்வளவு எடுக்கணுங்கிறது அந்த மாதிரி விஷயம் அங்க நடந்தது. நான் சும்மா சினாரியோ நடந்தது அந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரி இடத்துல நம்ம பயப்படாம கண்டிப்பா முடிவு எடுக்கணும். ஆனா சின்ன சின்ன விஷயம் அவங்க ஏஜுக்கு ஒரு 20 வயசுல இருக்கவங்க ஏஜுக்கு பெரியவங்களுக்கு 40 வயசு 50 வயசுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது அதை வந்து சின்ன பசங்க மாதிரி ரியாக்ட் பண்ணாம கண்டிப்பா அது முக்கியம். வீட்டுல அண்ணா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஏதாவது ஒர்க் இருக்கிறப்போ கண்டிப்பா படிப்போம். என்ன அடுத்தது ஆயுத பூஜை வரப்போகுது, அண்ணா ஹெல்ப் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க ஒர்க்ல பண்ணுவீங்க? தம்பி இன்னைக்கு இருக்கு அப்படி பரவாயில்ல, காலேஜ் போன சமயத்துல சேர்ந்து எப்போ அண்ணா லாஸ்டா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? கிஃப்ட் அப்படிங்கறது மாதிரி எதையுமே பண்ணிக்கிறது இல்லைங்க. எப்பவுமே நாங்க இருக்கவே கிஃப்ட் தான். எப்போ வெளியே போனோம், எப்போ தனியா வெளியே போனோம், தம்பி இல்லாம தம்பி இருந்துச்சு அப்புறம் ஃபேமிலி ட்ரிப், கப்பல் ட்ரிப் போனீங்க. ஒரு 2 years அண்ணாவை ஒரு ஹீரோவோட போயிட்டு பாக்கணும்னா எந்த ஹீரோவோட போயிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு மனசு பிடிச்ச ரோல் மாடலா கூட இருக்கலாம். ஹீரோ அப்படின்னு சொல்றது இல்ல, அவங்களோட கேரக்டர் தனி ஹீரோங்க. நன்றி.